விஷயம் தெரிஞ்சதுமே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஷோட பாட்டி இங்கே தன் பேரனுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமோன்னு ஒரு பயத்தில் தான் இங்கே நேராக கிளம்பி வந்துடுறாங்க முத்து மீனா வீட்டுக்கு. முத்து வீட்டுக்கு ஓடி வந்த இங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்து வீட்டில் இருக்க அங்கே விஜயை வந்து கோவத்தோட பார்க்க உள்ளே வாங்கம்மான்னு சொல்ல கிறிஷ் எங்கம்மான்னு சொல்லும்போது கிறிஷை வந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வராங்க மீனாவோ. கிறிஷை பார்த்தது ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தமிட எதுக்கு பாட்டி என்னை விட்டுட்டு போனீங்கன்னு கிறிஷ் கேட்டு அடுத்த நொடி நொறுங்கி போய்ட்றாங்க அங்கே பாட்டியும். இல்லைடா கிறிஷ் அது வந்து அப்படின்னு சொல்ல இனி உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி கிறிஷோட பாட்டி சொல்ல உங்க பேரனால இந்த குடும்பத்துக்கு என்னென்னதான் பிரச்சனை வருது, இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல இனி உங்க பேரனை பிடிச்சிட்டு போக தான் செய்வாங்கன்னு சொல்லி எங்க கிறிஷோட பாட்டியை இங்க இன்னும் கஷ்டப்படுத்த இப்போ எதுக்கு இப்படி அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இங்க வந்துட்டு ஸ்ருதியும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, நீங்க கவலைப்படாதீங்க, அவர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு, நிச்சயமா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும், கண்டிப்பா அவரால் இங்க கிறிஷை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல கிறிஷ் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு காரணம் நான் தானே இப்படி பண்ணிட்டேன், அவன் என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் ஏமா அவனை விட்டுட்டு போனீங்க, அவங்க பையனை உங்கள் பேரனை உங்கள் பொண்ணு கூட அனுப்பிட்டதா சொன்னீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு அவங்கள இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு அவங்க துபாய் போயிட்டாங்க, இப்போ வரைக்கும் பையனை பற்றி கவலைப்படவே இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன இதுன்னு கேட்க மாட்டாங்க. கிறிஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் நானும் மகேஸ்வரி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன், மகேஸ்வரி வீட்டில் எந்த பையன் கூட அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை, மகேஸ்வரி தான் கால் பண்ணி கேட்ட பையன் என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்கிறாங்களே தவிர என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்ககிட்ட ஏன் கோவத்தை காட்டுறாங்க, கிறிஷை நாங்கள் நல்லா தானே கவனிச்சுக்கிறோம், அப்படி இருக்கப்போ எங்ககிட்டையும் கிறிஷை விட முடியாது, ஹாஸ்டலில் தான் விடுவேன்னு சொன்னால் எப்படி மாதலாம் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கடி நீ இங்கே கிறிஷை பார்த்துக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஏற்கனவே நீயும் முத்துவும் கேட்க போய் அவங்க உங்கள் ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துனது பார்த்தா தான் திரும்பவும் அவமானப்பட்டு நிற்கிறமான்னு எங்கள் விஜயா சொல்ல இங்கே பாரு விஜயா, நீ எதுக்காக பேசுகிறேன்னு தெரியுது, எங்கள் முத்து மீனா கிட்டே இங்கே கிறிஷ் இருந்துருவானுன்னு ஒரு பயம், அதனால தானே இப்படி பேசுகிறேன்னு சொல்ல யார் என்னன்னு பேரே தெரியாத ஒரு அனாதை பையனுக்கு இந்த வீட்டில் இடம் கேட்குதா, அதுவும் இல்லாமல் எவளுக்கு பிறந்தானோ எவனுக்கு பிறந்தானோ இங்கே அவள் அம்மா கறியை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டான், அப்படி பார்த்தா அவள் அம்மாவும் இங்கே சரியான முறையில் இவனை பெற்றிருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்கன்னு சொல்ல அப்போ நானே அதே விஷயத்தை உங்ககிட்ட திருப்பி கேட்டால் உனக்கு அசிங்கமாக இருக்காத விஜயா, வாயை முடிக்கிட்டு சும்மா இரு, சின்ன பையன் அவனுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா, சின்ன வயசுல நீ முத்துக்கிட்ட எந்த அளவுக்கு வெறுப்பை காட்டினியோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பையனுடைய அம்மாவும் கிறிஷ்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த காட்டிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுதான் உண்மை, அதுதான் இவன் வாழ்க்கையிலையும் நடக்குதுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல விஜய் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டி பார்க்குறாங்க, கிறிஷை நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது, கிறிஷை நான் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கிறிஷிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல முதல்ல இந்த சனியனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, அவங்க இருக்கிறதே எங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்குது, இந்த வீட்டோட பேரனா இங்கே இருந்து எல்லா சலுகைகளையும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானா, இவெல்லாம் எவனுக்கு பிறந்தவனோ அப்படின்ற மாதிரி சொல்ல சும்மா நிறுத்துங்க அப்படின்னு கோபத்தில் இங்கே ஓவராக சத்தம் போடுறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டியும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், சின்ன பையனு கூட பார்க்காம அவனுக்கு முன்னாடி அவனை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, அவன் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு தான் நானும் முடிவு பண்ணேன், ஏன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான், முத்து மீனா கிட்டே இந்த பையன் இங்கே கிறிஷி இருந்தானா அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பக்கத்தில் போகிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, உனக்கு முன்னாடியே இப்படி கிறிஷை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க, அவனோட பொறப்பை அசிங்கப்படுத்துகிறாங்க, அது உனக்கு கொஞ்சம் கூட கோவத்தை ஏற்படுத்தலை, அதையும் தாண்டி இந்த மானம் கெட்ட வாழ்க்கை உனக்கு தேவையான இங்கே ரோஹினியோடைய அம்மா ரோஹினியை கேவலப்படுத்த என்ன நீங்கள் எங்கள் அம்மா திட்டினத்துக்கு இங்கே எங்கள் ரோஹினிகிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ரோஹினி இதெல்லாம் மனோஜ் சொல்ல இங்கே வந்துட்டு கிறிஷோட பாட்டி கோவமான ஒரு பார்வை பார்த்ததும் மனோஜ் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இங்கே மீனா வந்துட்டு அம்மா கொஞ்சம் வாங்கம்மான்னு சொல்ல இல்லைம்மா மீனா இதுக்கப்புறமும் எதுவும் பேசாமல் இருந்தால் தானே தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்கே நேராக ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கோவத்தை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ரோஹினி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க பல்லான்னு ஒரு அறையை விட்டுட்டு உன் நடிப்பெல்லாம் தூக்கி நீ குப்பையில் போடு, என்கிட்டே உன் நடிப்பு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எதுக்கு நீங்கள் இப்படி ரோஹினி அடிக்கிறீங்கன்னு அங்கே ஸ்ருதியை வந்து கேட்குறாங்க. விஜய் அண்ணாமலைன்னு எல்லாருமே கிளம்பி நிற்க அண்ணாமலையும் கேட்குறாங்க என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹினி இவளுக்கே பெத்த பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதப்போ அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இங்கே கிறிஷ் மேலே அக்கறை வந்துட போது முத்து மீனாவை தவிர்த்து அப்படின்னு சொல்ல இது எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் மீனா கேட்க கிறிஷோட அம்மா யார், கிறிஷோட அம்மா எங்கே இருக்காங்க, கிறிஷ் அம்மா ஏன் பேச மாட்டாங்க, ஏன் வரமாட்டாங்க, இது எல்லா கேள்விக்கும் ஒரே விட ரோஹினி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் மீனாவுக்கு அதிர்ச்சி இங்கே தாங்க முடியலை. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் திரும்பவும் அதிர்ந்து போய் கேட்குறாங்க. ஆமாம்மா என்ன மன்னிச்சிரு, உங்ககிட்ட கடைசியாக பார்த்தப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனதுக்கான காரணமும் இதுதான், கிறிஷோட அம்மா எங்கேயோலாம் இல்லை, அவள் இங்கே தான் இருக்கா, அவள் பேர் ரோஹினி அப்படின்ற மாதிரி சொன்னதும் விஜயாவும் மனோஜும் அப்படியே திகைச்சு போய் நிற்க இவ தான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஏன்னா இந்த வாழ்க்கை இவளுக்கு தேவையா,
கொஞ்சம் கூட உன்னை புரிஞ்சுக்காத ஒரு வாழ்க்கைக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற உன் பையனுக்காக எதையுமே நீ விட்டு கொடுத்துட்டு வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதத்தில் நிற்கிறியே ரோஹிணி. அவன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க மாட்டேன், ஆனால் நான் யோசிக்கணும்ல. அவனுக்கு பாட்டியாக நான் யோசிக்கணும்ல. அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இன்னும் எத்தனை காலமானாலும் உன்னை பற்றின விஷயத்த இந்த வீட்டில் நீ சொல்ல போகிறதில்ல. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த விஷயத்தில் இவ கூட துணை நின்னது தப்பு தான். இவ தான் என் பொண்ணு, பேரு கல்யாணி. இவ வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். பேரனை தனியாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச தப்பு தான். அவள் விருப்பம் இல்லாமல் அவளை நான் வேற ஒருத்தர் கையில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அது நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால தான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்க இந்த குழந்தை ஒரு தடையை இருந்ததுனால தான் தன்னுடைய குழந்தையே இல்லைன்னு சொல்லி இவ தூக்கி போட்டுட்டு வரவும் செஞ்சான். அதை தான் இவ இப்போவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொன்ன அடுத்த நிமிஷம் முத்துவாலையோ மனோஜாலையோ விஜயாவாலையோ இதை ஏற்றுக்க முடியலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இப்போ குடும்பமே ட்ராமா பண்ணி எங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்களா? அடியே ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ரோஹிணியை போட்டு அடிக்க, சும்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அவளே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் ஆனால் உண்மையை சொல்ல விடாமல் தடுத்தது நீங்கள் தானே. ஏன்னா உங்களுக்கு தேவை பணம், பணக்கார வீட்டு மருமக. அதைத்தான் எதிர்பார்த்தீங்களே தவிர இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றத முடிவை நீங்கள் விட்டுட்டீங்க. ஒருவேளை ரோஹிணி இந்த வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மருமகளாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவளும் எல்லாரையும் அனுசரித்து நல்ல விதமாக நடத்தி நல்ல விதமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ஆனால் அதை எதையுமே நீங்களும் பண்ண தவறிட்டீங்க. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையாடி அப்படின்னு திரும்ப ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. ரோஹிணி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, அழுதுகிட்டு நிற்கிறாங்க. மீனா, ஸ்ருதி எல்லாருமே ரோஹிணியை கேவலப்படுத்தவும் செய்கிறாங்க. தான் ஏமாந்து போயிட்டோன்ற ஒரு உணர்வே இனிமே தான் இங்கே மனோஜுக்கு வரவும் செய்யுது. மனோஜ் அதுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து விடுபட முடியாமல் ரோஹிணியை பார்த்தபடியே நின்றுட்டுருக்காரு. என்னடா மனோஜ் இன்னும் பார்த்துட்டே இருக்க, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியேத்தல. இவளையும் இவன் அம்மா காரியை நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் 3 பேரும் இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே பார், இதுக்கப்புறம் இந்த குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் கவலை இல்லை. நானே இப்போவே இவங்க இந்த குடும்பத்து மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இப்படி ஏமாற்றி என் பிள்ளையோடைய வாழ்க்கையை நாசம் பண்ண இவளை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஆவேசமாக கிளம்புறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே முத்து வந்துட்டு இங்கே கிருஷிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க. என்னடா நீ இங்கே நீ அந்த கிருஷிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க? நான் கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டே அந்த குடும்பத்து மேலே தான் சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, நான் இங்கே கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டே அவங்க மேலே தான் சொல்லிட்டு, சரி என் பையன் வாழ்க்கையை ஏமாற்றி ரோஹிணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுடைய பையன் இங்கே கிருஷி தான். கிருஷி தானே நீங்கள் இப்போ கூட்டி இந்த ஜெயிலை கொண்டு அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை மட்டும் இல்லை, குடும்பத்தையே கொண்டு போய் அடைங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க அம்மா மேலே, அந்த ரோஹிணி மேலே, அந்த ரோஹிணியுடைய பையன் கிருஷி மேலேன்னு சொல்ல, என்ன நடக்குதுங்கன்னு தெரியாமல் முத்து நின்றுட்டு இருக்கா. மீனா அப்புறம் ரவி எல்லாமே ஓடி வராங்க. நடந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல, முத்துக்கு இது பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக மீனான்னு கேட்க, ஆமாங்கன்ற மாதிரி சொல்ல, இப்போ அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்ல, மனோஜ் வாழ்க்கைக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க கோவமும் நியாயமானதானன்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. கிருஷ் என்ன பண்ணா? அவன் பாவம் இல்லையான்னு சொல்லும்போது, தப்பு பண்ணது அவங்க அம்மாவும் வேணா ரோஹிணியுமா இருக்கலாம். ஆனால் அதுக்காக கிருஷி சின்ன பையன், அவனையே மிரட்டி தானே இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு இந்த ரோஹிணி அப்படின்னு எங்கள் முத்து கோவப்பட, சார் அவன் சின்ன பையன் சார், அவனால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு வர, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது விஜயா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ரோஹிணி மேலேயும் அவங்க அம்மா மேலேயும். இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.